நடிகை மதுபாலாவை படத்தோட படப்பிடிப்பு நேரத்துல நடிகர் ஞானை படைகர் ஓங்கி அரைஞ்சிருக்காரு. இதனால கோபமடைஞ்ச மதுபாலாவும் பதிலுக்கு திருப்பி அடிச்சிருக்காங்க. எதுக்காக படப்பிடிப்பு தளத்துல இந்த பரபரப்பு நடந்துச்சு, கோபப்பட்டதுக்கான காரணம் என்ன, எதுக்காக நாணை படைகர் மதுபாலாவை அடிச்சாரு அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல விரிவா பார்க்க போறோம். இது தொடர்பா மதுபாலா அவர்களை ஒரு பேட்டியில எதுக்காக அந்த விஷயம் நடந்துச்சு, எதுக்காக நான் கோவப்பட்டேன் அப்படின்றத விவரமா சொல்லியிருக்காங்க. அதை பத்தி தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். இந்திய சினிமாவில் ரோஜா திரைப்படத்தின் மூலமா புகழ் பெற்றவங்க தான் மதுபாலா. இவங்க நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காங்க. இவங்க 1997ஆம் ஆண்டு நடிச்ச யஷ்வந்த் திரைப்படத்துல நடந்த இந்த ஒரு சம்பவத்தை தொடர்பாக தான் பகிர்ந்திருக்காங்க. ஸோ இதுக்காக ஞானை படைகர் அண்ட் மதுபாலாவுக்கு இடையில இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில காட்சிகள்லாம் ரியாலிட்டிக்காக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த சீன்ஸ்களை எடுப்பாங்க. அதாவது உண்மையாகவே போட்டு அடிக்கிறதா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் மேலேருந்து குதிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எடுப்பாங்க. அப்போ சில பேருக்கு அடிபடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ ரீசெண்ட் டேஸில் கூட நிறைய சினிமாவுக்களில் உண்மையாகவே போட்டு அடிப்பாங்க. அந்த படத்துக்கு இந்த சீன் உண்மையாகவே தேவைப்படும். அதனால பார்க்கறதுக்கு உண்மையாக இருக்கணும், செயற்கையாக தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டைரக்டாக அடிக்கலாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் அந்த யஷ்வந்த் திரைப்படத்திலையுமே ஞானை படைகர் அவர்கள் ஒரு உணர்ச்சி பூர்வமான சீனில் நடிக்கிறதுக்கு நான் கிளிசரின் பயன்படுத்த மாட்டேன், நான் உணர்ச்சி பூர்வமாக அந்த கதைக்கு தேவையானதை நான் உண்மையாகவே நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால டைரக்டருமே என்ன சொல்லிட்டாருன்னா, கண்டிப்பாக தேவை தான், உணர்ச்சி பூர்வமாக தேவை இருக்குது, அதனால் ஃபேக்காக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த சீன் நடிக்கிறப்போ என்ன ஞானை படைகர் ஓங்கி அடிச்சிட்டாரு. ஞானை படைகர் உண்மையாகவே அடிச்சிட்டாரு. என்னால் வலி தாங்கவே முடியலை, நான் எனக்கு உடனே கோவம் வந்துருச்சு, நானுமே பதிலுக்கு நான் திருப்பி அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதனால செட்டில் இருக்க எல்லாருமே பதறிட்டாங்க அப்படின்னு மதுபாலா அவர்கள் ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா, தாரை தப்பட்டை படத்தை எடுத்துக்கிட்டா கூட அதில் வரலட்சுமி அவர்களோட ஆக்டிங் அப்படிங்கிறது ரொம்பவே மிரட்டி இருப்பாங்க. பக்காவாக அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை வெளிக்காட்டி இருப்பாங்க. அதில் வரலட்சுமி அவர்களை வில்லன் போட்டு மிதிக்கிற ஒரு சீன் வரும். அந்த சீனில் பாலா அவர்கள் எப்பவுமே என்னன்னா, தன்னோட படத்தில் உண்மையான காட்சிகளை காட்டணும் அப்படின்னா எதுவுமே ஃபேக்காக காட்டவே மாட்டார். அடிக்கணும்னா டைரெக்டாக அடிக்கணும், மிதிக்கணும்னா எனக்கு உண்மையாகவே மிதிக்கிற சீன் வேணும், அப்போ தான் எக்ஸ்பிரஷன் கிடைக்கும், அப்போ தான் உண்மையான ஒரு ஃபீலிங் வரும், எஃபெக்ட் வரும், மூஞ்சில் காட்ட முடியும் அப்படிங்கிறதுனால உறுதியாக இருப்பார். ஸோ அந்த சீன்லையுமே வரலட்சுமி அவர்களை வில்லன் போட்டு மிதிப்பாங்க. அப்போ அந்த சீன் நடிச்சு முடிச்ச உடனே எல்லாரும் ஷாக்காக பார்த்துருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு உண்மையான சீனாக இருந்துச்சு. ஆனால் அந்த சீனை நம்ம பார்க்கும்போதே ரொம்பவே அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். அப்படி போட்டு நெஞ்சில் மிதிச்சிருப்பாரு. அந்த நேரத்தில் நெஞ்சில் எனக்கு லைட்டாக கிராக் விழுந்துச்சுன்னு கூட வரலட்சுமி அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்படி நிறைய சீன்ஸ் உண்மையாகவே எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பரதேசி படத்தில் கூட மேலேருந்து உருண்டு வர சீன் உண்மையாக வேணும், அந்த கல்லில் மோதக்கூடிய சீன் எனக்கு ரியாலிட்டிக்காக இருக்கணும் அப்படின்னு அந்த படத்துலையுமே உண்மையாக தான் எடுத்துருந்தாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய அப்படி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் சொல்லிடுவாங்க, எனக்கு உண்மையான ஒரு சீன் வேணும், எனக்கு இந்த மாதிரி நடக்க போகுது, நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத டேரக்டர்ஸ் ஓப்பனாக சொல்லிடுவாங்க. ஆனால் இங்கே யஷ்வந்த் திரைப்பட ஷூட்டிங் டைமில் 1997 மதுபாலா அவர்கள்கிட்ட அறைய போகிறத அவர் சொல்லவே இல்லை. அதாவது அது அடிக்கக்கூடிய சீன் அப்படிங்கிறது தெரியும், ஆனால் உண்மையாகவே அவரோட உணர்ச்சியை வெளிப்படுத்துகிற விதமாக ஒரு ஓங்கி அடிப்பார்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த இடத்துல பார்க்குறப்போ ஆண்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, கோபத்தில் அடிக்கிறப்போ கண்டிப்பாக வலி எடுக்கும். அதே மாதிரி தான் மதுபாலா அவர்களுக்குமே அந்த இடத்துல அவங்க அடித்த உடனே என்ன பண்ணுறதுன்னு புரியலை. ஏன்னா இவங்க அந்த சீனுக்குள்ளே இன்வால்வ் ஆகி இருக்கும்போது ஓங்கி அடித்த உடனே வலி தாங்க முடியாமல் கோபத்தில் திருப்பி மதுபாலா அவர்களுமே ஞானை படைகரை போட்டு அடிச்சுட்டாங்களாம். ஸோ இது அங்கே இருக்க செட்டில் எல்லாருக்குமே ஷாக் ஆகிடுச்சு. ஆனால் எல்லாம் முடிச்சு பார்க்குறப்போ அந்த சீன் ரொம்பவே பக்காவாக வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறமா தான் மதுபாலா அவங்க சொல்லிட்டாங்க, நான் எனக்கு கோவம் வந்துடுச்சு, ஸோ அதனால தான் அடித்தேன், ஏன்னா எனக்கு நீங்கள் இப்படி அடித்தது எனக்கு ரொம்பவே வலிச்சிடுச்சு, நான் அதனால தான் திருப்பி அடித்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களாம். ஏன்னா அந்த படத்தில் அந்த காட்சியை மட்டுமே எடுக்கிறதுக்கு ஒரு நாளை இயக்குனர் அவர்கள் ஒதுக்கி இருந்தாராம். ஏன்னா அந்த சீன் கண்டிப்பாக அந்த படத்திலே முக்கியமான சீன், அதனால இந்த சீன் மட்டுமே படத்துக்கு ஒரு முக்கியமான கருவாக இருக்கிறதுனால அந்த படத்தில் அந்த சீன் எடுக்கிறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாகவே ஷெடியூல் போட்டு வச்சுருந்தாராம் டைரக்டர். ஆனால் இந்த சீனை இவங்க 2 பேருமே மாறி மாறி அடிச்சுக்கிட்டதுனால ஒரே டேக்கில் ஃபைனல் ஆக்கிட்டாரான் டைரக்டர். ஏன்னா இந்த படத்துக்கான அந்த திருப்பி எடுத்தா கூட இந்த ஒரு உணர்ச்சி வெளிவராது, இந்த ஒரு ஃபீலிங்ஸ் அந்த இருக்காது உள்ள. ஆனால் நீங்கள் முதல் டைம்லேயே உண்மையாகவே அடிச்சுக்கிட்டதுனால உங்களோட முகத்தில் இருக்கக்கூடிய அந்த ரியாக்ஷன், உங்களோட கோபம் எல்லாமே வெளிப்பட்டுடுச்சு. அதனால இந்த ஒரு சீனை ரீடேக் தேவையே இல்லை, நான் முழு நாளையுமே இந்த சீனுக்காக நான் செலவழிக்கணும்னு நினச்சேன்,
ஆனா நீங்க வந்து ஒரே டேக்ல முடிச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி வந்து டைரக்டர் சொல்லிட்டாராம். ஸோ இது தொடர்பா மதுபாலா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நடிப்பு வந்து எனக்கு புதுவிதமான அனுபவத்தை கொடுத்துச்சு. என்னன்னா இப்பவுமே ஒரு சீன் எடுக்கிறப்போ வந்து எல்லாமே பிளான் பண்ணிடுவோம். இப்போ போய் இது நடக்குது, இந்த விஷயத்த பண்ண போறோம் அப்படின்னு பிளான் பண்ணிடுவோம். ஆனா உணர்ச்சி பூர்வமான விஷயத்த வந்து நம்ம செயற்கையா நடிக்கக்கூடாது அப்படிங்கிறத நானே படகர் தான் கற்றுக் கொடுத்தாரு எனக்கு. ஏன்னா அந்த சீன் அடிக்கிறப்போ அந்த உணர்ச்சி வந்து வெளிவந்துச்சு. ஏன்னா அவர் சடனா என்ன அப்படி அடிக்கிறப்போ உண்மையாவே எல்லாருமே ஷாக் ஆனாங்க. நானுமே ஷாக் ஆனேன். பட் ஆனா அந்த ஷூட்டிங் டைம்ல இருக்கிறப்போ அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தான் நான் திருப்பி அடிச்சேன். ஆனால் பட் அதுக்கான விளக்கத்தையும் கொடுத்துட்டேன். எனக்கு வந்து உண்மையாவே ரொம்ப கோவம் வந்துடுச்சு. அது வந்து தற்காப்புக்காக தான் நான் அடிச்சேன் அப்படிங்கிறத நான் விளக்கத்தை சொல்லிட்டேன். ஸோ அவர் மூலமா தான் இப்படி ஒரு விஷயத்த நம்ம நடிக்கணும் அப்படிங்கிறத நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மதுபாலா. ஸோ இது மட்டுமே இல்லாம நிறைய படங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா நிறைய ஸ்டண்ட் விஷயங்கள் எடுப்பாங்க. சில ஹீரோக்கள்லாம் வந்து டூப் ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணுவாங்க. பட் அவங்க தான் ரியல் ஹீரோக்கள்னு வச்சுக்கோங்களேன். டூப் ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணுவாங்க. ஸோ சில பேர் வந்து உண்மையாவே ஹீரோக்கள் வந்து இல்லப்பா எனக்கு யாருமே டூப் போட வேண்டாம், நானே பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறதுல அவங்க உறுதியா இருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்துல கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து நான் இதுக்குமே டூப் போட மாட்டேன்ப்பா, எனக்கு வந்து என்னோட ஸ்டண்ட் சீன்லாம் நானே நடிச்சுக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்துல தெளிவா இருந்தாரு. கடைசி வரைக்கும் அதை பின்பற்றி இருந்தாரு. ஸோ இப்படி நிறைய ஹீரோக்கள் ஹீரோயின்கள் வந்து சொல்லலாம். சில விஷயங்கள் வந்து உணர்ச்சி பூர்வமாக நடிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் வந்து உண்மையாகவே அடிச்சுக்கிறதா இருக்கட்டும், உண்மையாகவே அடிபட்டிருக்கும். இப்போ ரீசெண்டாக கூட அந்த சுப்பிரமணியபுரம் படத்தில் வரக்கூடிய ஜெயோட காட்சிகள் வந்து ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. ஏன்னா டைரக்டர் வந்து அந்த சீனில் வந்து அந்த பாறையில் விழுற சீனில் வந்து உண்மையாகவே கையை தாங்கிக்கலாம் விழக்கூடாது, அப்படி ஒட்டுமொத்த பாடியோட விழணும் அப்படின்னு சொல்கிறப்போ அவரோட ஃபேஸ் வந்து அப்படியே அந்த பாறையில் அடிபடும், அதனால அவருக்கு இன்ஜுரி கூட ஏற்பட்டுச்சுன்னு சமுத்திரக்கனி அவர்களே ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். இப்போ ரீசெண்டாக இவர் ஜெய் கொடுத்த ஒரு இன்டர்வியூ வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்கில் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அந்த சீனில் வந்து டைரக்டர் எனக்கு இதை தான் கேட்டார், அந்த சீனுக்கே வந்து ரீடேக் நிறையா போச்சு. ஏன்னா எனக்கு வந்து நீ அந்த இடத்துல செத்துட்ட, நீ உயிரோட தான் இருக்க, பட் அந்த பொண்ணு வந்து அப்படி போன உடனே நீ உண்மையாகவே செத்துட்ட, அதனால இப்படி தான் விழணும், கீழே வந்து தாங்கி பிடிச்சுன்னு விழக்கூடாது, உன்னோட ஹோல் பாடியுமே விழணும், ஃபேஸ் அடிக்கணும் அப்படின்னு சொன்னதுனால அந்த சீன் எடுத்தோம். அது வந்து என்னோட ஃபேஸ் அடிபட்டு என்னோட பாடியே அந்த அப்படி தூக்கி விழுற மாதிரி அவ்வளோ ஃபோர்ஸாக நான் விழுந்தேன், அதில் அடி கூட பட்டுச்சு அப்படின்ற மாதிரி ஜெயவர்கள் சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி சினிமாவுக்காக வந்து நிறைய பேர் வந்து எஃபர்ட் போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய சீன்ஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ இது விஷயத்தில் ஒரு சின்ன பாட்டை வந்து மதுபாலா அவர்கள் வந்து பகிர்ந்திருக்காங்க. அதுவும் சும்மா அடிச்சுக்கிற சீன் தான். பட் அதில் வந்து ஞானை படுகர் அடித்ததும் நான் வந்து கோவப்பட்டு திருப்பி அடிச்சிட்டேன். இது வந்து டைரக்டருக்கு பிடிச்ச ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன்னா அவர் வந்து ஃபுல் டே வந்து அந்த படத்துக்காக ஒதுக்கி இருந்தார். ஆனால் அந்த நாங்கள் உண்மையாகவே அடிச்சுக்கிட்டதுனால அந்த சீன் வந்து ஒரே டேக்கில் முடிஞ்சிருச்சு அப்படின்ற விஷயத்தையுமே ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உண்மையாகவே நடந்த விஷயங்களை ஷேர் பண்ணதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இதே மாதிரி வந்து ஒரு சில காட்சிகள் இருக்கும், சில நிறைய படங்கள் எடுத்துக்கலாம். அதில் வந்து இந்த படத்தில் இவங்க வந்து உண்மையாகவே அடிச்சுக்கிட்டாங்க, இது வந்து ஆக்டிங் கிடையாது, பட் உண்மையாகவே அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது சீன் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் சுப்பிரமணியபுரம் படம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதில் ஜெய் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து அவர் பேட்டி கொடுத்த விஷயம் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களையுமே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.